ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி மஞ்சூரியன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இது டைப் 2. ஓகே, இப்போ நான் காலிஃப்ளவராக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கொதிக்கிற வெந்நில போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து அதை தனியாக ஸ்ட்ரைனர் வச்சு அரிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், தேவைக்கேற்ப வத்தல் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் பாதத்தில் கொஞ்சம் அதை விரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும். ஏன்னா இதை விரைசிறப்ப அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கலக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோமே காலிஃப்ளவர், அதை அதில் கொட்டிடுவோம். கொட்டியாக நல்லா விரைச்சி வச்சுருவோம். நல்லா எல்லா இடம் நல்லா படுறது மாதிரி நல்லா விரைச்சி வச்சுக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி அந்த பவுட்ரை இப்போ மைதா இருந்தில்ல, நம்ம தண்ணி ஊற்றி விரைசாமல் அப்படி கொஞ்சம் கட்டி வச்சுருந்தோம்னா இப்படி விரைச கஷ்டம். அதான் கொஞ்சம் தண்ணி பதத்திலே வச்சு அதில் போட்டு விரைச்சி வச்சாச்சு. இப்போ என்னென்னா வானொலி அடுப்பில் வச்சு இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் வர்றது வரை வேண்டாம். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூடு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. பூடு கொஞ்சம் வெந்தோடனே கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு வதக்கிடுங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்ன பீஸை, அதை போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுச்சு. லாஸ்ட்டாக சோயா சாஸும் ஊற்றி அதையும் கொஞ்சம் கிண்டி விட்ருங்க. சோயா சாஸ் ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு அதையும் வதக்கி விட்டாச்சு. ஃபைனலாக டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அதையும் போட்டு அதையும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து அதையும் அந்த இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அதையும் கொஞ்சமாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஃபைனலாக என்னென்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா காலிஃப்ளவர், அதை தூக்கி இதில் போட்டு நல்லா ஒரு கிளறிடுவோம். இந்த டைம் அடுப்பை ஒன்று அணைச்சிருங்க. ஓகே, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த நல்லா கிண்டி விட்றோம் பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மீதி வச்சுருந்தோன்னா அதை அதில் தூவி இறக்கிட்டோம்னா டேஸ்டான யம்மியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி.